அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இனியாவை யார் காப்பாற்ற போறாங்க அப்படின்ற கேள்விதான் இப்ப ரொம்பவே சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. அதுல இப்போ விக்ரம்க்கு ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. அது என்னன்னா, மாயா தான் கெட்டவ அப்படின்றது தெரியாமையே மாயா கூட சுத்திட்டு இருக்காங்க. அங்க எங்க கூட்டுட்டு ஏதாச்சும் மாயாவும் போலீஸ் மூலையை வச்சு இனியாவை காப்பாத்துவா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அவங்களுக்கு தெரியாது மாயா தான் இது எல்லாத்துக்கும் முழு வில்லி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் மாயா இவன் கண்டே பிடிக்க கூடாது, அவளை எப்படியாச்சும் ஜெயிலுக்கு அனுப்பணும், அப்பதான் நம்ம விக்ரம கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்றதுக்காக கூடவே சுத்திட்டு இருக்கா. இது தெரியாத விக்ரம் ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அவ வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த சுபாஷ் ஒரு பக்கம் அந்த மாயா மேல டவுட் இருக்கு. இருந்தாலும் இதை சொன்னா யாரும் நம்மள நம்ப போறது இல்லை, நம்மள ஏதாச்சும் கிறுக்கு மறுக்கா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கன்ட்டு கொஞ்சம் அமைதியா இருக்காங்க. வேற என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் மாயா திருவி திருவி கேட்கறா, இப்ப எப்படி கண்டுபிடிக்க போறோம் விக்ரம், எப்படி இனி அவ காப்பாற்ற போறோம், இனி அவ பெயில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரா சீனை போட்டிருக்க. இதுல சுபாஷோட இது ரொம்பவே அதிகமாயிருது. ஆனா என்ன பண்றது, இப்போதைக்கு கொஞ்சம் அமைதியா இருக்காங்க. இன்னொரு பக்கம் சூர்யா விக்ரம்க்கு ஃபோன் பண்றாரு. விக்ரம் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, என்ன சூர்யா உனக்கு ஏதாச்சும் க்ளூ கிடைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா விக்ரம், நான் நினைச்சதுன்னு சரியா தான் போச்சு. உங்க அப்பா தான் இதுக்கு பின்னாடி இருக்காரு. உங்க அப்பா கூட யாரோ ஒருத்தர் ரொம்ப முக்கியமா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அது யாருன்றதை நம்ம கண்டுபிடிச்சாலே போதும், இதுக்கான விட தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஓஹோ அப்படியா, நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமும் பறந்தடிச்சிட்டு போயிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த மாயா ஐயோ இவனை தனியா விடக்கூடாது, தனியா விட்டோம் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு நம்ம பிளானை குழப்பி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் பின்னாடியே போலான்னு பாக்குறேன். ஆனா உடனே விக்ரம் இல்லை மாயா, இது கொஞ்சம் பர்சனல் இல்லையா, அதனால நானே பார்த்துக்கிறேன், நீ ஏதாச்சும் க்ளூ கிடைச்சா மட்டும் கொடு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கழட்டி விட்டு போறாரு. என்னவா கழட்டி விட்டு போற, நீ உளுந்து அடிச்சு எழுந்து போனாலும் கண்டிப்பா நீ அவளை காப்பாற்றவே முடியாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு போவ. அங்க போறதுக்குள்ள சூர்யா எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு. அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, அந்த மாயா தான் இந்த வேலைக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா, நம்ம தான் இத்தனை நாள் தெரியாம அவளை கூடிய வச்சிருந்துருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. உடனே அடி பாவி, இத்தனை நாள ஏமாத்திட்டு இருந்த பக்கத்துல இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட வெறி கொண்டு கிளம்புறாரு நம்ம விக்ரம். போன வேகத்துல மாயாவை பொழின்னு 4 இழுத்துட்டு அதுக்கப்புறம் அவ கையாலேயே அவ கழுத்தை நெரிச்சு கொல்ல பாக்குறாரு. உன்னை கொன்னா மட்டும் போதாது, இந்த கொலையை பண்ணது எல்லாம் உனக்கு யாருன்னு தெரியும். ஏன்னா இனிமேல் இவ்வளவு வன்மமா இருக்குன்னா கண்டிப்பா அதெல்லாம் நீதான் பண்ணியிருப்ப, எதுக்காக பண்ண, ஏன் பண்ண, சொல்லுன்னு புளியை அடிச்சு தரன்னு இழுத்துட்டு போய் ஜெயில போறாரு. அதுக்கப்புறம் இதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கலான்னு முடிவு பண்றாரு. அதுக்கப்புறம் இனியா சீரியல்ல என்ன சுவாரஸ்யமா நடந்திருக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.